A student received the following marks in the 5 of the 6 courses: 91, 86, 81, 79 and 92. Average of his marks in 6 subjects is 85. How many marks did he receive in the 6th subject? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட 6 சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸுடைய ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 85. 5 சப்ஜெக்ட்ஸ்க்குரிய மார்க் கொடுத்துட்டாங்க. 6th சப்ஜெக்டோடைய மார்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம அரித்மெட்டிக் மீன் ஆர் ஆவரேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இங்கே ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 85. ஸோ 85 ஈக்குவல் டு சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ். கொடுத்துருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். இங்கே ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 91 ப்ளஸ் 86 ப்ளஸ் 81 ப்ளஸ் 79 ப்ளஸ் 92 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். டோட்டலாக நமக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 6. இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் இருக்கிற 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாறும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 85 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு 429 கிடைக்குது. 429 ப்ளஸ் எக்ஸ் 429 ப்ளஸ் எக்ஸ் 85 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 6 are 30, ரிமைனிங் 3. 8 6 are 48. 48 ப்ளஸ் 3 51. 510 is equal to 429 ப்ளஸ் எக்ஸ். இங்கே எக்ஸை மட்டும் விட்டுட்டு நம்பரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 510 மைனஸ் 429. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81. ஸோ ஆன்சர் இஸ் சி.